கீழ்வெண்மணி 44. அது என்ன 44? இந்த நேம் பார்த்ததும் நீங்கள்லாம் ஷாக் ஆகுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவாயில்ல, சர்ப்ரைஸ் ஆகலாம் எதுவும் இல்லை. கீழ்வெண்மணி பற்றின வரலாறு உங்களுக்கு தெரியலனா இந்த 44 பற்றின உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியாது. இந்த 44 இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர். இந்த கீழ்வெண்மணிங்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க சின்ன கிராமம். அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம படமாக பண்ண போகிறோம். தமிழ்நாட்டோட ஒரு ரத்த கொடூர வரலாறு இது. 1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் நடந்துச்சு. என்னது, இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் நடந்துச்சா? ஆமாம். இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா? அந்த வாரில் சைனா கிட்ட இந்தியா தோத்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமையா இருந்தோம்? நம்ம அப்டேட்டடாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ முக்கியம். மேம், இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ஓகே, பட் இந்தியா சைனா வாருக்கும் இந்த தஞ்சாவூரில் இருக்க கிராமம் கீழ்வெண்மணிக்கும் என்ன சம்பந்தம்? எஸ், இங்கே எல்லாமே இன்டர்கனெக்டட். அந்த வார் டைமில் இந்தியாவே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை அடைஞ்சது. அப்போ தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தான் 30% நெல் உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க அனுப்பி வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் அதே தஞ்சாவூரில் கீழ்வெண்மணி கிராமத்தில் 1968 பண்ணையார் கட்டுப்பாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொத்தடிமையாக இருந்தாங்க. அந்த மக்களை வச்சு அந்த பண்ணையார் சொகுசாக வந்தார். மக்களை கொடுமைப்படுத்தி அவங்க ரத்தத்தை உறிஞ்சான். அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? சாணியை கரைச்சு வாயில ஊற்றுவாங்க, சாட்டையால் அடிப்பாங்க. இந்த கொடுமையில தான் வாழ்ந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா இதெல்லாம் நடந்ததா? அதுவும் தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொடுமைலாம் அப்போ நிறைய நடந்திருக்கு. இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. இந்த அடிமையாக வாழ்ந்த மக்களுக்கு அந்த பண்ணையார் கொடுத்த சம்பளம் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு படி நெல். இந்த கொடுமையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் ஆளுங்க இந்த மக்களுக்காக போராட வந்தாங்க. பண்ணையாரை எதிர்த்து அந்த அடிமைகளை போராட வச்சாங்க. சம்பளமா ஒரு படி பதிலாக 4 படி நெல் கேட்டாங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம். இதை கேட்டதுக்கு பண்ணையார் கோவம் ஆகி ஒரு நாள் நைட்டு பண்ணையார் அவரோட ஆளுங்க 100 பேரோட அந்த மக்களை தாக்குனாரு. இதை எதிர்பார்க்காத மக்கள் அங்கிருந்து ஓடி ஒரு குடிசையில உயிருக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 5 ஆண்கள், 20 பெண்கள், 19 குழந்தைகள், மொத்தம் 44 பேர். அந்த 44 பேரையும் உயிரோட அந்த குடிசையில வச்சு எரிச்சாங்க. இதை விட கொடுமையான ஒரு விஷயத்த சொல்லவா? 5 வருஷம் நடந்தது இந்த கேஸ். இந்த 44 பேரை உயிரோட வச்சு கொண்டு அந்த பண்ணையார எந்த ஒரு சாட்சியும் இல்லைன்னு சொல்லி, இவ்வளோ சொத்து வச்சிருக்க ஒரு முதலாளி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி மேம்? இந்த கதையை கேட்ட எனக்கே அவனை கொல்லணும் போல இருக்கு. என்ன மேம் இது? அவனை எப்படி மேம் ரிலீஸ் பண்ணாங்க? இதெல்லாம் கேட்கும் போது சட்டம் மேல உள்ள நம்பிக்கையே போகுது சார். தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்.